குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவானுடைய பக்தர்கள் எவ்வளவு நம்பிக்கையோட மகா பெரியவால பக்தி பண்றா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். மகா பெரியவா மேல உங்களுக்கு எவ்வளவு பக்தி இருக்கோ அந்த அளவு உங்களுடைய காரியம் வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை அளவிட முடியாதது. சில சமயம் அதீதமாக கூட தோணும். ஆனா அதை அனுபவிக்கிறப்ப தான் தெரியும் அதனுடைய மகத்துவம். மகா பெரியவானுடைய பக்தர்கள் அத்துணை பேரும் இந்த மகத்துவத்தை நிச்சயமா உணர்ந்திருப்பாங்க. நிறைய தருணங்கள்ல மகாபெரிவாவை தரிசனம் பண்றச்ச மகாபெரிவானுடைய பக்தர்கள் ஏதாவது மகாபெரிவாவுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவா. அதை பெரியவாவுக்கு சமர்ப்பிக்கிறது வழக்கமாகவே இருக்கும். பழங்களா இருக்கலாம், புஷ்பங்களா இருக்கலாம், வஸ்திரங்களா இருக்கலாம், அல்லது தங்க நகைகளா இருக்கலாம், அல்லது காசு பணமா கூட இருக்கலாம். மகாபெரியவா எதையுமே தொடமாட்டார். அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்லுவார். அவங்க எப்போ அந்த பொருளை எடுத்துட்டு வராங்களோ அது தேவைப்படுற ஒருத்தர் அந்த வரிசையில இருப்பார். அது பெரியவாக்கு தெரியும். அவரை கூப்பிட்டு அவங்களையே கொடுக்க சொல்லுவார். அது மாதிரி தீர்க்க தரிசனம் நிறைய முறை மடத்துல பெரியவா யாத்திரை போறச்ச இதெல்லாம் நடந்திருக்கும். ஒரு வயதான அம்மா பெரியவா மேல மிகுந்த பக்தி. எது பண்ணாலும் பெரியவாக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் அதை உபயோகிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரார்த்தனை, ஒரு சங்கல்பம் அந்த அம்மாவுடைய வாழ்நாள்ல இருந்தது. அவங்க பால் வித்து தான் தன்னுடைய ஜீவனத்தை நடத்திட்டு வராங்க. புதுசா ஒரு மாடு வாங்கி அது கண்ணுக்குட்டி போட்டது. அப்போ அந்த புதுசா கறக்கிற அந்த பால் இருக்கு இல்லையா, முதல்ல அந்த பசுல கறந்த பாலை பெரியவாக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய சங்கல்பம். அதை மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு முதல்ல கறந்த பாலை அப்படியே எடுத்துட்டு பெரியவா கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு மடத்துக்கு வராங்க. வரிசையில நிக்கிறாங்க. நிறைய பேர் பூ பழம் அது இதெல்லாம் வச்சிருக்கா. சில பேர் சொல்றா, இப்படி பாலை எடுத்துட்டு வந்தா பெரியவா எப்படி வாங்கிக்குவார், பெரியவா பாலெல்லாம் ஸ்வீகரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏதோ சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் காதுல விழவே இல்லை. பெரியவாக்கு இதை சமர்ப்பிக்கணும், பெரியவா முன்னாடி வச்சுட்டு வந்துடணும், அவ்வளவுதான். இந்த அம்மாவுடைய நேரம் வருது. வரிசையில் வராங்க. பெரியவா முன்னாடி அந்த பால் சொம்ப பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்றதுக்காக அந்த மூங்கில் கூடையில வைக்கிறாங்க. பெரியவா என்னதுன்னு கேட்கிறார். இந்த அம்மா சொல்றாங்க, பசுமாட்டுல முதல்ல கறந்த பாலை உங்களுக்கு சமர்ப்பிக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனை. தயவு செஞ்சு சுவாமி அதை ஏத்துக்கணும் அப்படின்னு அப்படியே மனமுருகி ரொம்ப பவ்யமா அப்படியே ஒரு தெய்வத்து முன்னாடி நின்று அந்த பிரார்த்தனையை வைக்கிற மாதிரியான தோரணையில அந்த அம்மா அப்படியே கண்கள்ல நீர் பூக்க அப்படி சொல்றாங்க. பெரியவா பார்க்கிறார். அந்த பால் சொம்பையும் பார்க்கிறார். பெரியவா மனசுக்குள்ள ஒரு பரவசம். அந்த பால் சொம்பை எடுத்து தர சொல்றார். பக்கத்துல இருக்கிற அணுக்க தொண்டர்கிட்ட பெரியவா கிட்ட தராங்க. பெரியவா அப்படியே அந்த பாலை ஸ்வீகரிச்சிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். பெரியவா இப்படி எல்லோர் முன்னாடியும் இந்த மாதிரியான ஸ்வீகாரம், அதாவது அந்த பொருளை எடுத்துன்றது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். பழங்களா இருந்தா கூட பெரியவா சின்னதா அப்படி நகத்துல பிச்சுட்டு கொடுத்துருவார். அப்படித்தான் இருக்கும். ஆனா இப்படி பாலை பெரியவா ஏத்துக்கவே மாட்டார் அப்படின்னு நினைச்ச தருணத்துல பெரியவா அப்படியே அதை எடுத்து குடிச்சிட்டார்.
அம்மாவுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும்ல. தன்னுடைய தெய்வம் தன்னோட பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஆனந்தம் அந்த அம்மாவுக்கு. இது பிரிவா மேலே அந்த அம்மா வச்சிருந்த நம்பிக்கை. இன்னொரு முறை பிரதோஷம் மாமா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் நிறைய அன்னதானம் பண்ணியிருக்கார், பெரியவா கூடயே இருந்திருக்கார். பெரியவாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிஷ்யர். பிரம்மரிஷி அப்படின்னு கூட பெரியவா விளையாட்ட சொல்லுவா. அந்த அளவுக்கு ரொம்ப ஆஷ்டான அனுஷ்காரம்லாம் நிறைய பண்ணுற, பெரியவா மேலே அதீத பக்தி அதீத நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு அன்பர். அதாவது இந்த சம்பவம் 1980களில் நடந்தது. பெரியவா ஜெயந்தி வர்றது, பிரதோஷ மாமா அதை ஒரு 3 நாள் விழாவா கொண்டாடுறது வழக்கம். 3 நாளும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றது, வேதம் போதுறது, நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அந்த அன்னதானமும் வேத போதுறவாளுக்கு தனியான ஒரு சாப்பாடா இருக்கும், மற்றவாளுக்கு தனியான பிரயத்தனமான சாப்பாடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்தனியா ரொம்ப பார்த்து பார்த்து பண்ற அன்னதானமா இருக்கும். அவ்வளவு விமரிசையா அவர் பண்ணுவார். ஒரு முறை பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு 3 நாள் அந்த அன்னதானம் பண்றதா சங்கல்பம். அப்படி பண்ணிட்டு இருந்தா 2 நாள் அன்னதானம் நல்லபடியா முடிஞ்சது. அடுத்த அனுஷ தினம் பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு அந்த அன்னதானம் தொடரணும். அன்னைக்கு அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இன்னைக்கு அனுஷம் ஆச்சு இல்லையா, பெரியவா ஜெயந்தி வேறு, தன்னுடைய சமையல்கார்கிட்ட பால் பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறார். எப்போ சொல்றார் அப்படின்னா, காலங்காத்தால சொல்றார். அந்த சமயத்துல காலங்காத்தால பால் பாயசம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பேர் வருவா அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே 2 நாள் எவ்வளோ பேர் வந்தா அப்படிங்கிறது தெரியும். 3வது நாள் அனுஷம் வேற, நிறைய பேர் வருவா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் பால் தேவைப்படும். அப்படி பால் தேவைப்பட்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னா தான் அதை அரேஞ்ச் பண்ண முடியும். சமையல் பண்றவாளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, திடீர்னு சொன்னா எப்படி நடக்கும். ஆனா பிரதோஷம் மாமா ஒன்று சொன்னா அதுக்கு எதிர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு ஆத்மார்த்தமா அதை பண்றார். அதுக்கு என்ன வேணாலும் அவர் பண்ணுவார், என்ன சிரமம் எடுத்தாவது அதை கொண்டு தருவார். இவங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி சொன்னாலும் ஒரு மதியம்குள்ள பால் 100 லிட்டர் கிடைக்கிறது சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. பிரதோஷ மாமா கிட்ட சொல்லி வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னும் யோசனை நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல வீட்டில் இருக்கிற ஃபோன்ல பெல் அடிக்குது. அந்த சமையல்காரர் தான் போய் எடுக்கிறார். எடுத்தா மறுமுனையில் ஒருத்தர் பேசுறார். பிரதோஷ மாமா இந்த மாதிரி அன்னதானம் பண்றத நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரியவா மேல எனக்கு அதீத ஈடுபாடு உண்டு, பக்தி உண்டு. பெரியவாளுக்காக நான் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு 100 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அந்த ஃபோன்ல பேசுறவா கேட்குறா. அந்த சமையல்காரருக்கு ஒன்றுமே புரியல. இப்போதான் பிரதோஷ மாமா சொல்லி ஒரு 1/2 hour கூட ஆகலை, ஒரு 100 லிட்டர் பால் வேணும், பாயசம் பண்ணணும் அப்படின்னு. அது எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த வேலையில் ஒரு ஃபோன் கால் வருது. 100 லிட்டர் பால் ரெடியாக வச்சுருக்கோம், நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்ல. அது சமையல்காரர் தாராளமாக கொடுங்கோ, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துட்டு வாங்க சொல்கிறார். அன்னைக்கு அந்த பால் பாயாசத்தோட அந்த விருந்து, அந்த அன்னதானம் நடந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. பெரியவா மேலே ஒரு பக்தியும் ஈடுபாடும் நம்பிக்கையும் நமக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்வில் நடந்திருக்கும். இதை அனுபவபூர்வமாக பெரியவாவுடைய பக்தர்கள்ட்ட யாரை கேட்டாலும் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாங்க. பெரியவாளை தெரியாதவங்க அல்லது பெரியவா மேலே பக்தி இல்லாதவங்க அல்லது பெரியவாளை பற்றின விஷயங்கள் தெரியாத யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரியான அற்புதங்களை எல்லாம் சொன்னோம் அப்படின்னா அதீதமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு
அவளுக்கு சிரிப்பு கூட வரலாம். ஆனால் பெரியவா கிட்ட வந்துட்டா அவங்களுக்கும் இது மாதிரியான மிராக்கிள்ஸ் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட நிறைய சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி அற்புதங்கள் பெரியவா கிட்ட, பெரியவாள பக்தி பண்ணணும்னு நினைக்கிற, பக்தி பண்ணுற, பெரியவா மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற அத்துணை பேருக்கும் வெகு சாதாரணமாக நிகழ்த்தி காட்டுவார் பெரியவா. இது மாதிரி அற்புதமான நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.